Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெலிஷியஸான chicken fry recipe. இது ரொம்ப சாஃப்ட், ஜூசி and ஸ்பைசியான chicken recipe. chicken வாங்கும்போது கண்டிப்பா ஒரு முறை நீங்க இந்த மாதிரி fry recipe ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இது பண்றதுக்காக நான் 1 kg chicken எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு slit marks வரைஞ்சு கொடுத்திருக்கேன். இப்போ இது மேரினேட் பண்றதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு ginger garlic paste ஆட் பண்ணிருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் chilli powder. காஷ்மீரி chilli powder இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவு chilli flakes ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் லைட்டாக மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்தது, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறோம். இதோட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஃபெனல் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதோட ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் அல்லது 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம். இப்போ இதில் கலருக்காக நான் லைட்டாக வந்து ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக மட்டும்தான். இப்போ இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 4 to 5 hours வரைக்கும் நம்ம இதை ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இப்போ இதை ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் இருக்கிற மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாமல் கோட்டிங் நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதனால் ஆயிலில் உதிர்ந்து போகும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா நீட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம இதை வந்து 2 பக்கமும் பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே 2 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேட்ச் வந்து இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி மாற்றிட்டு ரிமைனிங் இருக்கிற ஆயிலில் நம்ம செகண்ட் பேட்சு சிக்கன் பீசஸை வந்து சேர்த்துட்டு அதையும் இதே மாதிரி 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிறது வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா சிக்கன் பீசஸையும் நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் எடுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணதுலேருந்து ரிமைனிங் ஆயில் வேணாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 5 பல்லு பூண்டு சாப் பண்ணி அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி வதக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு கேரட்டு ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப்பு கேப்சிகம் சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நம்ம வதக்கணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஆக வேண்டாம். இதோட ஒரு 10 கேஷ்யூஸ் சேர்த்துட்டு அதையும் நம்ம லைட்டாக வதக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பெருஞ்சீரகம், அதாவது ஃபெனல் சீட்ஸ்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறோம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதை ஆட் பண்ணும்போது. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டுமே ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் தேவையிருந்தால் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதையும் சேர்த்து லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் சேர்த்து இந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சிக்கன் சேர்த்துட்டு அதிக நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் எல்லாமே நல்லா கோட் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை ட்ரையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாமே இது சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். கறி எதுவும் தேவையில்லாமல் இந்த சிக்கன் பீசஸ் வச்சு நம்ம சாப்பிட முடியும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸ் சிக்கன் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப சூப்பரான ரெசிபி. நீங்களும் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.